இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னமாச்சு? என்ன உடம்புக்கு? 2 நாளா உடம்பு சரியில்லாம ரொம்ப சோர்வா இருக்கா. அடிக்கடி வாந்தி எடுக்கிறா. தலை சுத்துதுன்னு சொல்றா. வாமிட் அடிக்கடி வருதாமா? அப்பப்ப இருக்கு டாக்டர். ஆனா அது சாதாரண அஜீர்ணம் தான். அப்பா தான் தேவையில்லாம பயப்படுறாரு. அஜீர்ணம் சாதாரண விஷயம் இல்லம்மா. 2 நாளா இருக்குன்னா இந்நேரம் வயிறெல்லாம் புண்ணா இருக்குமே. முன்னாடியே வந்து பாத்துருக்க வேண்டியதானே. சரி, நான் என்னன்னு பாக்குறேன். வாங்க உள்ள போய் செக் பண்ணலாம். வாமா. தீபா போமா. வயித்துல எந்த இடத்துலமா பெயின் இருக்கு? இங்க இந்த இடத்துல பெயினா இருக்கா? உண்மையாவே உனக்கு அஜீர்ணம் தானாமா? ஆமா டாக்டர். உண்மை சொல்லு. டேட் தள்ளி போய் எத்தனை நாள் ஆச்சு? டாக்டர் என்ன மன்னிச்சிருங்க டாக்டர். நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன் டாக்டர். நான் பிரெக்னன்ட் டாக்டர். அப்பாக்கு தெரியாது டாக்டர். அவருக்கு தெரிஞ்சா கோவத்துல என்ன வெட்டி போட்டுட்டு அவர் தற்கொலை பண்ணிப்பேன்னு சபதம் போட்டிருக்காரு. எனக்கு வேற என்ன பண்றதுன்னே தெரியல டாக்டர். அதனாலதான் நான் அப்பா கிட்ட அஜீர்ணம்னு சொன்னேன். டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், என் அப்பா கிட்ட இதை சொல்லிடாதீங்க டாக்டர். டாக்டர் நான் உங்க கால்ல கூட விழுறேன். இருமா, எந்திரிமா எந்திரி. ப்ளீஸ். வயித்துல கரு உண்டாயிருக்கு. இப்படி கால்ல விழுகிற. இப்படி எல்லாம் குனிய கூடாது. டாக்டர் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர். என் அப்பா கிட்ட நான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்தை மட்டும் சொல்லிடாதீங்க டாக்டர். டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். அவர் தாங்க மாட்டாரு டாக்டர். எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டு வந்திருக்க. உங்க அப்பா எவ்வளவு நல்லவரு. தனியால உங்க 2 பேரையும் வளர்த்தாரு. உன்னால எப்படி இப்படி பண்ண முடிஞ்சது? அவர்கிட்ட சொல்லலனாலும் 15 நாள்ல வெளியே தெரியதானு போகுது. அதெல்லாம் நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கிறேன் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், இதே அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க டாக்டர் ப்ளீஸ். என்னால இந்த விஷயத்துல பொய் சொல்ல முடியாதுமா. அதுவும் உங்க அப்பா எனக்கு ரொம்ப தெரிஞ்சவருமா. அவர்கிட்ட என்னால பொய் சொல்ல முடியாதுமா. நீ வெளியே போமா, நான் வரேன். போமா. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். போ தீபா போ.